உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே எங்களுடைய அருமையான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். आप सभी को यीशु मसीह के नाम से हम प्यार से हम बधाई देते हैं. இந்த காலையிலே நம்ம எல்லாரும் தேவனை ஆராதிப்பதற்கு அந்த இடங்களிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். सुबह के समय पर हम आराधना करने के परमेश्वर का आराधना करने के लिए हर एक जगह पे इकट्ठे हुए हैं. மறுபடியும் ஆண்டவரை நாம் ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு தந்த அருமையான நல்ல ஸ்லாக்கியத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். दोबारा एक और बार परमेश्वर का आराधना करने के लिए परमेश्वर ने हमें दिए गए इस अच्छे मौके के लिए हम धन्यवाद देते हैं. இந்த 7வது மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்து நம்மை கண்ணின் மணியை போல கர்த்தர் பாதுகாத்தார். परमेश्वर इस पूरे 8 महीने भर हमारे लिए अच्छे थे और हम अपनी आंखों की पुतली की तरह हमें संभाल के रखा. மாதத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் நாம் ஒருவர் காணாவிட்டாலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களை நான் காணவும் நீங்கள் என்னை காணவும் கர்த்தர் அருமையான ஒரு ஸ்லாக்கியத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். और हम अगर मार्च से लेकर आज तक हम सभी एक दूसरे से न मिल पाए तो भी इस वीडियो के द्वारा परमेश्वर आपसे मिलने के लिए और हमसे मिलने के लिए एक मौका दिया है. और आगे भी हम एक दूसरे के लिए प्रार्थना करेंगे. इस आराधना को आशीर्वाद करने के लिए हम सभी प्रार्थना करेंगे. प्रेमी अच्छे पिता, आपका धन्यवाद देकर स्तुति आपको स्तुति करने को हमें योग्यता नहीं है. लेकिन फिर भी आपको स्तुति करने के लिए हमें दिया गया इस अच्छे मौके के लिए और समय के लिए हम आपको इस सुबह की आराधना को परमेश्वर आशीर्वाद कीजिए. தியானிக்கிற வார்த்தை எடுக்கிற விண்ணப்பம் அனைத்திலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் ஆண்டவரை அனுபவிக்க உதவி செய்யுங்க. गाने वाले गीत में और परमेश्वर और ध्यान करने वाले बातों में और प्रार्थना में परमेश्वर हमारे साथ बने रहिएगा. தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க. सारे रुकावटों को दूर कर दीजिए. தேவ கிருபை பெருக. परमेश्वर का अनुग्रह बढ़ाइएगा. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता. आमीन. நம்ம வாயில் திறந்து ஆண்டவரை நோக்கி நாம் பாடுவோம். தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத வாக்கியம். தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத வாக்கியமே. தெய்வீக கூடாரமே
உலகின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர்விடுவோம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எரிய வேண்டும். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எரிய வேண்டும். மகிமை மகிமை மாட்சிமை நாராயணேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை நாராயணேசருக்கே. தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம். தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம். எந்நாளும் எப்போதும் எல்லா ஜெபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோம். எந்நாளும் எப்போதும் எல்லா ஜெபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோம். மகிமை மகிமை மாட்சிமை நாராயணேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை நாராயணேசருக்கே. ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா. ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா. மகா பரிசுத்த கூடாரத்திற்குள் மகிமையில் நுழைந்து விட்டோம். மகா பரிசுத்த கூடாரத்திற்குள் மகிமையில் நுழைந்து விட்டோம். மகிமை மகிமை மாட்சிமை நாராயணேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை நாராயணேசருக்கே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ விட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ விட்டாத பாக்கியமே. எத்தனை நல்லவர், சிநேகித்தார், நேசித்தார், நம்மை அவர் இழுத்துக் கொண்டார். அன்பு பெரியது, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். அனாதி சிநேகத்தால் என்னை நேசித்திரையா. அந்த காலையில இந்த அன்பை நாம் நினைத்தவர்களா, அந்த சிநேகத்தை நினைத்தவர்களா, இருதயத்தின் ஆழத்தில் நன்றியோடு கூட நாம் அவரை அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது.
சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதியாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டு அரவணைத்து காத்து கொண்டீரே. நாதியாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா. நிகரில்லா இயேசுவை அணைத்துக் கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா. நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ததை தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. மூன்றாவது நான்காவது சரணத்தை நாம் திரும்ப ஒரு முறை கூட நாம் பாடுவோம். தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொள்கிறேன். தாயை போல ஆட்சி தேர்ச்சி நடத்தி வந்தீரேன். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறையா. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆட்சி தேர்ச்சி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தேடி வந்தீரே. தாயை போல ஆட்சி தேர்ச்சி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது,
இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அண்ணாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அண்ணாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. இருந்தவனுமாய் தேவனுடைய வசனத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். हम सभी खड़े होते हुए परमेश्वर के वचन को बदल बदल पढ़ेंगे। நூற்றி ஓராம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். 101 நூற்றி ஓராம் சங்கீதம். 101 भजन संगीता को हम सभी बदल बदल पढ़ेंगे। இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். मैं बुद्धिमानी से खरे मार्ग में चलूंगा, तू मेरे पास कब आएगा? मैं अपने घर में मन की खराई के साथ चलूंगा। தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. तेरा स्वभाव मुझसे दूर रहेगा, मैं बुराई को जानूंगा भी नहीं। பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேற்றுமை கண்ணனையும் பெருநெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். मेरी आंखें देश के विश्वास योग्य लोगों पर लगी रहेंगी कि वे मेरे संग रहे। जो खरे मार्ग पर चलता है वही मेरी टहला होगा। கபடு செய்கிறவன் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிலைப்பதில்லை. भोरी बोर मैं देश के सब दुष्टों को सत्यानाश किया करूंगा, इसलिए कि यहोवा के नगर के सब अनर्थ कार्यों को नष्ट करूं। आमीन। காலையில நம்ம எல்லாரும் வாசித்த சங்கீதத்துக்காய் நாம் கர்த்தரை துதிப்போம். इस सुबह के समय पर हम सभी बड़े वचन संगीता के लिए சங்கீதக்காரன் சொல்லுகிற நல்ல வார்த்தை, இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து நான் பாடுவேன். दाऊद कह रहे एक अच्छा भजन जो कहते हैं करुणा और न्याय के विषय में உம்முடைய இரக்கத்தை உம்முடைய நியாயத்தை நான் அதை குறித்து நான் பாடுவேன். आपका करुणा आपका दया के विषय में मैं गाऊंगा। இந்த வீட்டில புத்தமிருகத்தோடு நான் நடப்பேன். और आपके घर में मैं खराई मन के साथ चलूंगा। ஒரு டெடிகேஷன், ஒரு தீர்மானம், அதோடு கூட கர்த்தரை உயர்த்தி துதிக்கிற ஒரு நல்ல அனுபவம். और एक सच्चापन, एक खराई मन के साथ और एक उत्तम मन के साथ चलना। உயர்த்தி அவருடைய இரக்கத்தையும் நியாயத்தையும் நினைத்து அவன் துதிக்கும் பொழுது அவனுடைய உள்ளத்தில ஒரு சுத்தாவியானவர் கிரியை செய்தார், ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறார். परमेश्वर का उन्नति स्थान करते हुए, उनका करुणा और न्याय के बारे में गाते हुए वो एक पवित्र आत्मा से भरपूर होकर अच्छा योजना लेता। துதிக்கும் பொழுதும் தேவனை கனப்படுத்தும் பொழுதும் தேவன் நம்முடைய இருதயத்திலே கிரியை நடப்பிப்பார். நாம் எப்படி வாழ வேண்டும், அதற்குரிய காரியத்தை நாம் செய்வதற்காக ஆவியானவர் நம்ம இருதயத்திலே ஒரு தீர்மானம் செய்யும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். जब हम परमेश्वर का स्तुति और आदर करते हैं तब परमेश्वर हमारे अंदर एक क्रिया करते हैं, पवित्र आत्मा हमारे अंदर भरकर परमेश्वर हमें सहायता करते हैं। இந்த காலையிலே ஆண்டவராகிய கர்த்தரே நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லி நாம் துதிப்போம். इस सुबह के समय पर हम परमेश्वर का हमारे दिल के गहराई से उनका धन्यवाद करते हैं। கண்கள் மூடி ஆண்டவரை நோக்கி நாம் துதிக்கிறோம். हम सभी आंख बंद करके परमेश्वर का स्तुति करेंगे। Thank you ஆவியானவரே, நன்றி பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நான்
நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போதும் வேண்டில் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. ஆமென் அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாளில் புது
இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस आशीर्वादित सुबह के समय के लिए हम आपको இந்த காலை धन्यवाद देते हैं। ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிங்க. इस सुबह की आराधना को आप आशीर्वाद உம்முடைய करके दीजिए। பிரசன்னத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். आपके प्रशंसा के लिए हम आपका स्तुति உம்முடைய करते हैं। இரக்கம் தயவுக்காக ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். आपका करुणा, दया और आपके अभिषेक के लिए हम இந்த आपका स्तुति ஆராதனை करते हैं। பெருமையாக போகக்கூடாது. इस आराधना व्यर्थ नहीं இதை जाना கேட்கிற है। உள்ளங்கள் ஒவ்வொன்றிலும் ஆவியானவர் இடைப்படுங்க கிரியை செய்யுங்க. इस सुनने वाले हर एक हृदय के साथ आत्मा जी आप क्रिया कीजिएगा और எங்களோடு கூட मिलिएगा। நீங்க பேசுங்க. हमारे साथ आप बात कीजिएगा। யாரெல்லாம் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் பலவீனமாய் சுகவீனமாய் தேவை நிறைந்தவர்களாய் இருந்தா கர்த்தர் அவர்களை தொடுங்க. இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவர்களை உற்சாகப்படுத்துங்க. அவர்கள் மேல் உடைய இரக்கம் கடந்து வரும். जो कोई भी इन बातों को सुन रहा है, जो कोई भी इन वचनों को सुनता है, उनके अंदर एक अभिषेक, एक मगन और आनंद, खुशी दीजिएगा। उनके ऊपर आपका दया और करुणा उतर कर आने दीजिए। பிறந்த தினத்தையும் ஆண்டவரே அவருடைய திருமண நாளையும் நினைக்கிறவர்கள் இந்த காலையில் எங்கிருந்தாலும் கர்த்தர் அவர்களை தொடுங்க. இந்த வருடம் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும். जो कोई भी अपना शादी का सालगिरह, जो कोई भी अपना जन्मदिन इस हफ्ते में मना रहा है, उनके ऊपर आपका प्रशंसा बढ़ाए के रखिएगा। उनके आयु भर परमेश्वर का साथ हमेशा எங்களோடு रहेगा। நீங்க பேசுங்க. हमारे साथ आप बात कीजिएगा। வசனங்களை விளங்கிக் கொள்ளக்கூடிய பரலோக ஞானத்தை எங்களுக்கு தாங்க. वचनों को समझ कर लेने के लिए स्वर्गीय बुद्धि को हमें दीजिएगा। இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता। ஆமென். आमीन। ஆமென். हम सभी बैठ जाएंगे। மத்தேயுவின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நான் வாசிக்கிறேன். मत्ती का पुस्तक 11वां अध्याय 23वां वचन को हम सभी ले लेंगे। मैं पढ़ता हूँ। வானம் பரியந்த உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். और हे कफरनहूम, क्या तू स्वर्ग तक ऊंचा किया जाएगा? வானம் பரியந்த உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். हे कफरनहूम, क्या तू स्वर्ग तक ऊंचा किया जाएगा तो तू अधोलोक तक नीचे जाएगा। வெள்ளிக்கிழமையில நான் கப்பர்நகுமினுடைய ஒரு சின்ன ஒரு பகுதியை மாத்திரம் நான் வாசித்து செய்தியை நான் கொடுத்தேன். शुक्रवार के दिन में कफरनहूम के बारे में एक छोटा सा भाग देकर आपको संदेश बांटा। கப்பர்நகும் என்று சொன்னால் ஆறுதலின் இடம் என்று அர்த்தம். कफरनहूम का मतलब है तसल्ली का स्थान, उसका मतलब। இந்த கப்பர்நகும் 4 மைல் நீளம் 2 மைல் அகலமானது. वो कफरनहूम जो है वो 4 मील चौड़ा और 4 मील लंबा है। யோர்தான் நதி பாய்கிற இடத்திலே அவிதமாய் ஸ்தோத்திரம் அந்த கலிலியா கடலிலே அது சவக்கடலிலே போய் விழுவதற்கு முன்பாக இந்த பட்டணம் இருக்கிறபடினால் இந்த பட்டணம் ஒரு செழிப்பு நிறைந்த ஒரு பட்டணமா இருந்தது. और योर्दान के नदी से लेकर वो नीचे उतरकर उस मृत्यु के वो समुद्र में जा पहुंचता है, तो इसीलिए वहां के स्थान में वो हरा भरा स्थान दिखाई சமீபத்திலே பெத்சாய்தா, கொராசீன் என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன பட்டணங்கள் எல்லாம் இந்த பகுதியிலே சுற்றிலும் நிறைந்திருந்தது. और कफरनहूम के इस स्थान के आजू बाजू में बेतसाइदा, कोरानम करके ऐसे कई सारे स्थान आ गए थे। இந்த பட்டணத்திலே அமிதமாய் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பட்டணத்தை குறித்து பேசின வார்த்தை தான் நாம் ஆரம்பத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். और इस नगर के बारे में परमेश्वर ने जो बातें बताई वही हमने सुना। வானம் பரியந்தம், அதாவது ஆங்கிலத்திலே ஹெவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானம் பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே. और अंग्रेजी में लिखा गया है स्वर्ग तक ऊंचा किया जाएगा तू कफरनहूम। நீ பாதாளம் பரியந்தம், அதாவது நரக பரியந்தம் நீ தாழ்த்தப்படுவா என்று ஆண்டவர் ஒரு உயர்வையும் சொல்லிவிட்டு எவ்வளவு கீழே ஆக வேண்டுமோ அவ்வளவு கீழாக நரகத்திற்கு கொண்டு போய் இந்த பட்டணத்தை நிறுத்தினார். और तू तो अधोलोक तक नीचे जाएगा करके परमेश्वर ने जितना ऊंचाई पर कफरनहूम को रखा उतना ही नीचाई पर उसे दिखाया गया। இதை போன்ற ஒரு வார்த்தைகளை எந்த ஒரு பட்டணத்திலும் நாம் காணவே முடியாது.
इसके ऐसे एक बातों को हम किसी और शहर में नहीं देख सकते। ஒன்றி நரகத்தின் பிள்ளைகளாக இருந்திருப்பார்கள், இல்லாவிட்டால் பரலோகத்துக்குரியவர்களாக வாழ்ந்திருப்பார்கள். एक तो वह स्वर्ग राज्य के निवासी होंगे या फिर अधोलोक के निवासी। இவர்கள் பரலோகத்தினுடைய அனுபவங்களும் இவர்களிடத்தில் இருந்தது, நரகத்திற்குரியதான சுபாவங்களும் இவர்களுக்குள்ளாக இருந்தது. ஆகவே கடைசியாய் நரகத்தின் பிள்ளைகளாகவே மாறினார்கள். इनके पास स्वर्गीय का वो अनुभव भी था और नरक का जो अनुभव भी उनके अंदर था। इसीलिए இந்த வசனத்தை ரெண்டு பகுதியாக நான் பிரிக்க நினைக்கிறேன். इस वचन को मैं दो भाग में उसे ஒன்று பரலோகம் வரைக்கும் உயர்த்தப்பட்ட பட்டணம், இன்னொன்று நரகம் வரைக்கும் தாழ்த்தப்பட்ட பட்டணம். एक तो स्वर्ग तक ऊंचा किया गया शहर और दूसरी तो अधोलोक तक नीचे किया गया शहर। இன்றைக்கு அந்த பட்டணத்தை நாம் தேடுவோம் என்றால் அந்த பட்டணத்தை நாம் கண்டுகொள்ள முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் பாலடைந்த மதில் சுவர்களும் அவ்விதமாய் கட்டிடங்கள் தான் இருக்கிறது என்று சரித்திர நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். और आज अगर उस शहर को ढूंढा जाए तो वो नहीं मिलता है, क्योंकि वैज्ञानिक लोग कहते हैं कि ऐतिहासिक में कहा गया है कि वो पूरा टूटा हुआ, पूरा सूखा हुआ शहर हो गया। ஆண்டவர் சொன்னது போலவே இந்த பட்டணம் நரகத்துக்குரிய பட்டணமாக மாறினது. जैसे परमेश्वर ने कहा वो अधोलोक का जो शहर बन गया। எந்த அளவுக்கு உயர்ந்து செழிப்பா இருந்த அந்த பட்டணம் ஒன்றுக்கு உதவாத ஒரு பூமியாக, பாழடைந்த ஒரு அபிரமான கட்டடங்களாக, மண் சுவர்களாக மாறினது. और जितना ऊंचा तक उसे कहा गया था उतना ही नीचे वो गिर जा चुका था। एक पूरा टूटा फूटा शहर जैसा, वो पूरा अंधेरा छाया हुआ था। நமக்கு உபதேசங்களாக மாத்திரமல்ல, நமக்கு ஒரு எச்சரிப்பையும் கொண்டு வந்து தருகிறது. परमेश्वर का बातें जो है हमें ना केवल उपदेश लेकर आता है, लेकिन एक चेतावनी भी हमें देता है। நமக்கு ஒரு எச்சரிப்பை இங்க ஆவியானவர் இங்க கற்றுக் கொடுக்கிறார். वो हमें एक चेतावनी देता है। எப்படி வாழ்ந்தவர்கள், எப்படி நாம் இருக்க வேண்டும், எப்படி தரைமட்டமாய் தாழ்ந்து போனார்கள், எப்படி இருக்க கூடாது என்பதையும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். परमेश्वर हमें सिखाते हैं कि कैसे जिए थे और कैसे हम हो चुके थे, कैसे हमें जीना है, किस तरह हमें नहीं जीना है, सब कुछ सिखाते हैं। வசனங்களை கேட்கும் பொழுது ஒரு முறை நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ये वचनों को सुनने पर हम भी हमें जांचना चाहिए। மேன்மைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். इस शहर का उसके ऊंचे स्थान, उन्नति स्थान के बारे में हम बताना चाहते हैं। முதலாவது வானம் பரியந்தம், ஹவன் வரைக்கும், பரலோக வரைக்குமாய் இந்த பட்டணம் உயர்த்தப்பட்டது. पहली बात तो ये स्वर्ग तक इस शहर को ऊंचा किया गया। ஏன் வானம் பரியந்தம் பரலோகம் வரைக்கும் இந்த பட்டணம் உயர்த்தப்பட்டது? எப்படி உயர்த்தப்பட்டது? क्यों आकाश स्वर्ग तक उसे ऊंचा किया गया है? மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் मत्ती का पुस्तक 4वां अध्याय 13ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 13वां वचन हम ले लेंगे। கப்பர்நகூமில வந்து தங்கினார். कफरनहूम में आकर रहने लगे। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமில வந்து அவர் தங்கினபடினால் இந்த பட்டணம் ஒரு செழிப்புள்ளதால், இந்த பட்டணம் ஒரு உயர்த்தப்பட்ட ஒரு பட்டணமாக மாறினது. परमेश्वर यीशु मसीह इस नगर में आकर रहने लगे, इसीलिए ये स्थान एक स्वर्ग से भी ऊंचा, स्वर्ग जितना ऊंचा स्थान दिखाया गया, हरा भरा स्थान दिखाया गया। மத்தேயு 9:1 வசனத்தை நீங்கள் வாசித்தால் இயேசு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. और मत्ती 9:1 में अगर हम पढ़ेंगे तो परमेश्वर अपने नगर में आए करके शास्त्र कहता है। ஆங்கிலத்தில் சொன்னால் ஹோம் டவுன் என்று சொல்லலாம். அவருடைய சொந்த பட்டணம், அவருடைய சொந்த கிராமம். और अगर वो अंग्रेजी में देखा जाए तो खुद का शहर या अपना खुद का गांव कहते हैं। இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த பட்டணமாக இந்த கப்பர்நகூமை தேர்ந்தெடுத்து அதை அவ்விதமாய் அந்த பட்டணத்திலே தங்கினார். அவருடைய சொந்த பட்டணம் என்று பரிசுத்தவான்கள் அவ்விதமாய் அதை எழுதினார்கள். यीशु मसीह जब वहां पर उस शहर में आए तो उस शहर में निवास करने लगे, और बहुत सारे पंडित तो लोग लिखते हैं और पवित्र लोग लिखते हैं कि वो उनका अपना ही शहर அந்த था। பட்டணத்திலே இயேசுவானவர் தங்கினபடினால் அந்த பட்டணம் இதற்கு முன்பாக எப்படி இருந்ததோ, ஆனால் இயேசு வந்து தங்கின பிற்பாடு அந்த பட்டணம் ஒரு ஆறுதலின் இடமாக, ஆறுதலின் பட்டணமாக மாறினது. वो परमेश्वर आने से, यीशु आने से पहले उस नगर कैसा था नहीं पता, लेकिन
यीशु आकर ठहरने लगे तो वो नगर जो है तसल्ली देने वाला नगर में அவர் बदल गया। ஆறுதல் கொடுக்கிறவராக இருந்தார். वो तसल्ली देने वाले துக்கம், கவலை, பாரங்கள் எல்லாம் எங்கே இருந்ததோ அந்த இடத்துக்கெல்லாம் இயேசுவானவர் கடந்து போய் அந்த பட்டணத்திலே அந்த கிராமத்தில் உள்ளிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆறுதலையும் தேறுதலையும் கர்த்தர் கட்டளையிட்டார். जहाँ कहीं भी दुख, बोझ और व्याकुलता दिखाई दिया वहाँ सभी जगह पर जाकर वो सबको तसल्ली देने लगे। இந்த காலையிலே ஆண்டவராகிய கர்த்தர் உங்களையும் தேடி வந்திருக்கிறார். ஆறுதல் இல்லையா, சமாதானம் இல்லையா? இயேசுவானவர் அன்றைக்கு கப்பரங்குள்ளே தங்கி ஆறுதலை கொடுத்தவர் இந்த காலையிலே உங்களுடைய குடும்பத்தை தேடி வருகிறார். நீங்கள் ஆறுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். इस सुबह के समय पर परमेश्वर भी आपको ढूंढ कर आए, तसल्ली देने आए। क्या आपके परिवार में बहुत दुख और व्याकुलता है? क्या परमेश्वर आपको तसल्ली அவர் देने आए? பெத்லகேமிலே பிறந்தார், நாசரேத்திலே வளர்ந்தார். ஆனால் தங்கினது என்னமோ இந்த கப்பர்நகூமிலே தான். वो बेतलेहम में उनका जन्म हुआ, नाजरेत में वो पले बड़े, लेकिन कफरनहूम में निवास करने लगे। ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயாகிய மரியாளையும் தன்னுடைய சகோதரர்கள் அவ்விதமாய் யூதா, ஸ்தோத்திரம், யாக்கோபு போன்ற அவருடைய தம்பிமார்களை அழைத்துக் கொண்டு இந்த பட்டணத்திற்கு அதற்கு பிற்பாடு கூட்டிக் கொண்டு வருகிறார். इसलिए परमेश्वर यीशु मसीह उनके माता मरियम और उनके भाइयों को बाद में उस नगर में लेकर आते हैं। யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் யோனா सुसमाचार का पुस्तक 2 अध्याय 12ஆம் வசனத்திலே 12वां वचन में அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகூம் போய் அங்கே சில நாட்கள் தங்கினார். वो और उसकी माता और उसके भाई और उसके चेले कफरनहूम को गए और वहां कुछ दिन रहने लगे। இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பட்டணம் நல்ல பட்டணம், அம்மா இந்த பட்டணத்தில் வந்து நாம் தங்கியிருப்போம் என்று சொல்லி தன்னுடைய தாயையும் தன் சகோதரர்களையும் தான் நேசித்த அருமையான சீஷர்களையும் அழைத்து கொண்டு வந்து இந்த பட்டணத்திலே தங்கினார். और परमेश्वर ने ये शहर को उनको इतना अच्छा लगा कि वो अपने माँ, उनके भाई और उनके प्रेमी चेले को लेकर वहां पर निवास करने लगे। ஆகையால் அந்த பட்டணம் ஆறுதலின் பட்டணமாய் மாறினது. इसलिए वो शहर जो है, वो नगर एक तसल्ली देने वाला नगर में இயேசு बन गया। கிறிஸ்து உங்களுடைய வீட்டிலே ஒரு தங்குவார் என்றால், இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்திலே தங்குவார் என்றால் அவர் உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ரட்சிப்பையும் பலனை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தருவார். अगर यीशु मसीह आपके परिवार में, आपके मन के अंदर रहने लगेंगे तो हर एक दिन आपको तसल्ली, शांति और समाधान से भरकर आपको अच्छा स्वास्थ्य இயேசு வீட்டிலே இருக்கிறாரா? क्या आपके घर में यीशु मौजूद है? கப்பர்நகூமிலே தங்கின ஆண்டவராகிய கர்த்தர் உன் வீட்டிலே உன்னுடைய இருதயத்திலே தங்கும்படியாக இந்த காலையிலே கர்த்தர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். उस कफरनहूम में रहने वाले परमेश्वर आज आपके घर में, आपके हृदय में रहने के लिए चाहते हैं। உயர்ந்த இடத்தை உன்னுடைய வீட்டிலே நீ தருவாய் என்றால் உன்னுடைய வீடு ஒரு பரலோகமாக இருக்கும். और उनके रहने वाले आप स्थान को आपके घर में देंगे तो आपका घर एक स्वर्ग बन जाएगा। 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். दूसरा राजाओं का पुस्तक 4 अध्याय 10वां वचन हम सभी ले लेंगे। இங்கே சுனமியால் எலிசாவை தன்னுடைய வீட்டிலே அவள் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர் தன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மேல் அறையிலே அவருக்கென்று ஒரு அறையை உண்டு பண்ணி அங்கே மேஜை, நாற்காலி, அமிதமாய் சகலவற்றையும் அவருக்கு தேவையானது எல்லாவற்றையும் கொடுத்து அந்த எலிசா தீர்க்கதரிசியை தன் வீட்டிலே உயர்த்தி வைத்தார். और यहाँ पर देखा जाए तो सुनेमीन जो है ना एलिसा को अपने घर पर ही, भविष्यद्वक्ता को ना अपने घर पर ही बुलाया, लेकिन उनको सब कुछ, उनके लिए खाट, मेज और कुर्सी सब कुछ रखकर उनके लिए तैयार रखा। வீட்டிலே அற்புதங்கள் நடந்தது, அதிசயமான காரியங்கள் நடந்தது. इसीलिए उस घर पे अद्भुत कार्य होने लगा, आश्चर्यचकित कार्य होने लगा। வீட்டிலே ஒரு மேன்மையான இடத்தை தாருங்கள், உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். यीशु को अपने घर में एक उन्नति स्थान दीजिए, आपका घर आशीर्वादित बनेगा। கப்பர்நகூமிலே வந்து தங்கும்படியாய் கர்த்தர் விரும்பினார். தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் அழைத்து கொண்டு வந்து அங்கே தங்கியிருந்தார். यहाँ कफरनहूम में वो निवास करना चाहते थे, इसलिए वो अपनी माँ, अपने भाई, अपने चेलों को लेकर आकर रहने लगे। அந்த கப்பர்நகூம் ஒரு ஆறுதலின் இடமாக மாறினது. அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டது.
इसलिए वो कफरनहूम तसल्ली का निवास बनने लगा और वो शहर जो है वो आशीर्वादित बन गया। இயேசு எங்கே போய் தங்குகிறாரோ அந்த வீட்டில் இருக்கிற ப்ராப்ளங்கள் மாறும், துக்கங்கள் மாறும், வியாதிகள் மாறும். அந்த வீட்டில் தேவ சமாதானம் நிலைத்து நிற்கும். यीशु जहाँ कहीं भी रहने लगते हैं वहां पर उस घर का समस्याएं परेशानियां दूर हो जाती है, सारे बीमारियां कमजोरियां दूर हो जाती है, वहां पर समाधान आ पहुंचता है। இயேசுக்கு உயர்வான இடத்தை தார். आपके घर में यीशु के लिए एक उन्नति स्थान दीजिए, उनका आप आदर कीजिएगा, उनको आप उन्नति स्थान दीजिएगा, उनका महिमा कीजिएगा। உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வாழ வைப்பார். தேவ கிருபையினாலே பெருக பண்ணுவார். वो भी आपको आदर करेंगे, आपको आशीष करेंगे और परमेश्वर के अनुग्रह से आपके बढ़ोतरी देंगे। இரண்டாவதாக दूसरी बात, இது பரலோகம் வரைக்கும் உயர்த்தப்பட்டதனுடைய காரணம் என்ன என்றால், அந்த பட்டணத்தில் இருந்துதான் அவர் 12 சீஷர்கள், அதிகமான சீஷர்களை அந்த பட்டணத்தில் தான் தேர்ந்தெடுத்தார். और ये कफरनहूम जो है ये इतना स्वर्ग जितना ऊंचाई दिखाई दिया क्योंकि अधिक से अधिक चेलों को परमेश्वर ने उसी नगर से चुना। மார்க் 1 அதிகாரம் 16 21 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் சீஷர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு பட்டியலை நாம் அங்கே காண முடியும். और मरकुस का पुस्तक पहला 16 से लेकर अगर 20वां वचन तक पढ़ेंगे तो चेलों को वहां पर अधिक से अधिक दिखाया गया है। அந்த பட்டணத்துக்குரியவர் தான், அந்திரேயா அந்த பட்டணத்துக்குரியவர், யோவான், யாக்கோபு, பிலிப்பு, ஸ்தோத்திரம், இன்னும் மத்தேயு, நாத்தான்வேல், இவர்கள் எல்லாரும் அந்த பட்டணத்தைச் சேர்ந்தவர்கள். और यहाँ पर देखा जाए तो पतरस, अंद्रियास और फिलिप, योवान, नतानियल सभी लोग इस कफरनहूम शहर के ही है। எல்லாம் அந்த கப்பர்நகூம் அதை சுற்றிலும் இருக்கிற அந்த கிராமங்களை சுற்றிலும் இருந்தவர்கள் தான் இந்த இயேசுவுடைய சீஷர்கள். அதிகமான பேர் இந்த பட்டணத்தில் தான் தேவன் தேர்ந்தெடுத்தார். यीशु ने अपने चेलों को अधिक से अधिक इस नगर से ही चुना था। ஆகையால் தான் அந்த பட்டணம் பரலோகம் வரைக்கும் உயர்த்தப்பட்டது. इसलिए उस नगर को स्वर्ग तक का एक ऊंचा स्थान दिया। நம்முடைய குடும்பத்தில் இருந்து अनेகர் ஊழியத்துக்கு வருவதற்காக அவிதமாய் ஸ்தோத்திரம் அந்த வழிவாசலை ஆரம்ப நாட்களில் கப்பர்நகூம் திறந்து கொடுத்தது. और अपने घर, अपने हर एक के परिवार से एक सदस्य को परमेश्वर की ओर लेकर जाने के लिए वहां पर द्वार खुला गया था उस नगर में। வீட்டிலே அவிதமாய் ஊழியக்காரர்கள் எழும்பும்படியாக உங்களுடைய வாசலை திறந்து தாருங்கள். आपके घर में भी हर एक परिवार में ऐसे सेवा के परमेश्वर के दास बनने के लिए आपका द्वार ஊழியம் என்று சொன்னால் அது ஒரு குப்பை தொட்டி போல தான் இன்னைக்கு நினைத்துக் கொள்கிறார்கள். अगर आज सेवा बोले तो एक कूड़ेदान की तरह ही उसे कूड़े की तरह उसे देखा जाता है, ஊழியக்காரனுக்கு மதிப்பு இல்லை. क्योंकि उस परमेश्वर के दास को விரும்புவது கிடையாது. उन्हें कोई उन्नति स्थान नहीं देता, उन्हें कोई सेवा कोई चाहता ही नहीं है। இவர்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் சிலர் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். மத்தேயு போன்றவர்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் டாக்ஸ் கலெக்டராக இருந்தவர்கள். और यहाँ पर जब इस चेले को देखा जाए तो इस कफरनहूम में कोई मछुआरे थे, कोई टैक्स इनकम कलेक्टर वैसे थे, उनका काम करते। உயர்ந்த பதவியிலும் இருந்தவர்கள், படிப்பறியாதவர்களும் இருந்தார்கள். ऐसे बहुत ऊंचे स्थान के लोग, जो अधिकारी के लोग भी थे और नीचे लोग भी थे। படித்தவர்களையும் தேர்ந்தெடுத்தார், படிக்காதவர்களையும் தேர்ந்தெடுத்தார். परमेश्वर यीशु मसीह पढ़े लिखे लोगों को भी और अनपढ़ लोगों को भी चुना था। ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி உலகத்திலே பலவீனமானவர்களையும் பைத்தியமானவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். और ज्ञानी लोगों को उन्हें लज्जित करने के लिए परमेश्वर ने अनपढ़ लोगों को भी और मूर्ख लोगों को भी चुना। அவிதமாய் ஸ்தோத்திரம் ஒரு பெரிய ஒரு டிகிரி முடிக்க வேண்டும் என்றல்ல, இயேசுவை குறித்து நீங்கள் அறிந்து அவருடைய இருதயத்தை, உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இயேசுவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் இயேசுவை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க நாம் கடந்து போக முடியும். और यीशु के बारे में दूसरों को बताने के लिए हमें एक डिग्री या फिर बड़े पढ़े लिखे की जरूरत नहीं। परमेश्वर के बारे में अधिक जानकारी और उनके वचनों पर प्रेम रहेगा तो दूसरों को बता सकते हैं। अनेक ஊழியக்காரர்கள் எழும்பினார்கள்.
इस शहर से इस नगर से अनेक परमेश्वर के दास ஆகையால் उठने लगे। ஆண்டவர் சொன்னார், வானம் பரிந்த உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே என்று அதை உயர்த்தி பேசினார். इसलिए परमेश्वर ने यहाँ कहा कि हे कफरनहूम, तू स्वर्ग से ऊंचा हो गया है। சமாரியா ஜனங்களைப் போல நீ கதவை அடைக்கவில்லை. तो समारी लोगों के जैसा तूने द्वार बंद नहीं किया। அவ்விதமாய் ஊழியத்துக்கு வருவதற்கு உன்னுடைய வீடுகளை, உன்னுடைய வாசல்களை நீ திறந்து கொடுத்தாய். और सेवा में आने के लिए तू अपना द्वार को खुला रखा। ஆகையால் உன்னை நான் உயர்த்தி வைக்கிறேன். इसलिए मैं तुझे एक उन्नति स्थान நீ देता हूं। செய்ததை நான் மறப்பதில்லை. तूने जो किया मैं उसे नहीं भूलूंगा। ஆண்டவருக்கென்று நாம் எதை செய்கிறோமோ ஆண்டவர் அதை மறக்கிற தேவன் அல்ல. परमेश्वर के लिए हम जो भी करते हैं परमेश्वर को कभी नहीं भूलते। எபிரியர் 6:10 வாசிக்கிறோம், அவருக்கென்று நாம் ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. और इब्रानियों का पुस्तक 6:12 में हम पढ़ते हैं कि उनका सेवा करने में भूलने के लिए परमेश्वर अनहिती परमेश्वर नहीं है करके शास्त्र कहता है। மூன்றாவது, அவர் அந்த பட்டணம் வானம் வரைந்து உயர்த்தப்பட்ட ஒரு பட்டணமாய் இருந்ததற்கு காரணம் இயேசு அவர் செய்த அற்புதங்களில் மிக அதிகமான அற்புதங்கள் அந்த பட்டணத்தில் தான் நடந்தது. और तीसरी बात जो है, उस नगर को इतना ऊंचा स्थान दिया गया क्योंकि वहां पर अधिक से अधिक यीशु है आश्चर्यचकित काम करते हैं। அவர் செய்த சுகமளித்தது, அற்புத அடையாளங்கள் நடந்ததெல்லாம் மொத்தம் 37 நிகழ்வுகளை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. और ऐसे बहुत सारे यहाँ पर देखा जाए तो 37 ऐसे पैराबल्स को हम देखते हैं कि वहां पर यीशु ने इतने अद्भुत कार्यों को किया। அவர் அவிதமாய் அநேகரை சுகமாக்கினார், அற்புத அடையாளங்களை செய்தார். இவைகளெல்லாம் 37 காரியங்களாகும். ऐसे 37 कार्यों को परमेश्वर ने अद्भुत कार्य किया है, इतने आश्चर्य कर्मों को किया है। 26 பேரை கர்த்தர் சுகமாக்கினார், 11 அற்புதங்களை தேவன் செய்தார். वहाँ पर 26 लोगों को यीशु ने वहाँ पर चंगाई किया और 11 जन को परमेश्वर ने अद्भुत அந்த 26 பேர்களிலே குருடர்களை கர்த்தர் பார்வை கொடுத்தார், சப்பானிகளை நடக்க பண்ணினார், திமிர்வாதக்காரர்களுக்கு சுகத்தை கொடுத்தார், காது கேளாதவர்கள், குஷ்டரோகிகள், பிசாசு பிடித்தவர்கள், ஊமையர்கள், மரித்தோர் என்று இப்படி எல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். और वहाँ 26 लोगों के चंगाई में हम देख सकते हैं कि परमेश्वर ने अंधों को दृष्टि दिया, कान नहीं सुनने वालों को परमेश्वर ने सुनाई दिया, लंगड़ों को, और वैसे बहुत सारे लोगों को परमेश्वर ने चंगाई இந்த 26 பேரில் 5 பெண்கள் அவிதமாய் இயேசுவிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள், ஆரோக்கியம் பெற்றுக் கொண்டார்கள். उस 26 लोगों में से परमेश्वर ने 5 स्त्री लोग जो मौजूद थे उन्होंने भी चंगाई पाई। இயேசு கிறிஸ்து மருத்துவராக ஒரு டாக்டராக இந்த பூமிக்கு வரவில்லை. यीशु मसीह जो है वो एक डॉक्टर के रूप में यहाँ पर इस पृथ्वी में नहीं आए। அதிகமாய் அற்புதங்களை செய்து சுகமாக்கினார் என்றால் வியாதிகளை சுகமாக்க தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக அவர் தெய்வீக சுகத்தை ஜனங்களுக்கு அவர் கட்டளையிட்டார். उन्होंने यहाँ पर अद्भुत कार्य करके उन्होंने चंगाई दिया, तो इसका मतलब है वो दिखाना चाहते थे कि उनके पास जो है वो परमेश्वर का अद्भुत चंगाई उनके अंदर है, वो अधिकार से वो चंगाई कर सकते हैं। தனக்கு அதிகாரம் உண்டு என்பதை அந்த ஜனங்கள் அறிவதற்காக பிசாசுகளை தம்முடைய வாயின் வார்த்தையினாலே தேவன் துரத்தி அவளுக்கு சுகத்தை தேவன் கட்டளையிட்டார். और शैतान को भगाने में उनको अधिकार है, दिखाने के लिए वो अनेक सारे दुष्ट आत्माओं को भगाकर वो परमेश्वर का चंगाई वहां पर மரணத்தின் மேல் தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை தேவன் அறிந்தவராக மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக, ஜனங்களுக்கு உணர்த்துவதற்காக மரித்தவர்களை வார்த்தைகளை கொண்டு தேவன் எழுப்பி जीवनुள்ளவர்களாக மாற்றினார். और मृत्यु लोगों को जीवित उठाने के लिए परमेश्वर को अपना अधिकार है दिखाने के लिए उन्होंने अपने बातों से
अपने वचनों से अनेक मृत्यु लोगों நான் को जी சொன்ன उठाया। இந்த அற்புதங்களின் அதிகமான காரியங்கள் எல்லாம் இந்த கப்பர்நகூமில தான் நடந்தது. இதை நீங்கள் வேதத்தில் எடுத்து அப்படியே ஒரு நாள் உட்கார்ந்து வாசித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். और मैंने जो कहा अधिक से अधिक अद्भुत कार्य इस कफरनहूम में ही हुआ। आप शास्त्र को निकाल कर इस वचन को अध्याय को पढ़ेंगे तो आप समझ में जाएंगे। சகல வியாதிகளையும் சகல நோய் பிடித்தவர்களையும் இயேசு சுகமாக்கினார். सारे बीमारियों को, जो कोई भी बीमारी थे, बीमार कमजोर थे, उनको परमेश्वर ने चंगाई दिया। வருஷம் இதுதானா செய்தார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். 3.5 साल क्या यही कर रहे थे, आप नहीं सोचना। இந்த 37 காரியம் தானே நடந்தது. क्या सिर्फ ऐसे ही 37 कार्य ही हुआ है? யோவான் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்தால் அவர் செய்த அற்புதங்களை நாம் சொல்லுவோம் என்றால் எழுதப்படும் புஸ்தகம் உலகம் கொள்ளாது. और योना का पुस्तक 20 आखिरी वचन अगर आप पढ़ेंगे तो वहां पर देखा जाएगा कि उन्होंने किया गया अद्भुत कार्य अगर हम बोलेंगे तो उसे समाप्त करने के लिए वाक्य नहीं रहेगा। so many अनेक அற்புதங்களை அடையாளங்களை தேவன் செய்தார். क्योंकि इतने सारे अद्भुत और आश्चर्यचकित कार्यों को परमेश्वर ने किया। அதிகமான அற்புதங்கள் இந்த கப்பர்நகூமில தான் தேவன் செய்தார். लेकिन अधिक से अधिक अद्भुत कार्यों को परमेश्वर ने इस லூக்கா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் இயேசு கப்பர்நகூமுக்கு போனார். लूका 7:1 में हम पढ़ते हैं कि परमेश्वर यीशु அங்கே 100க்கு அதிபதியினுடைய ஒரு வேலைக்காரன் மரண அவசியா இருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசு தம்முடைய வாயின் வார்த்தைகளை அனுப்பி அந்த வேலைக்காரனை மரண அவசியிலிருந்து விடுதலையாக்கி சுகமாக்கினார். वहां पर किसी सूबेदार का एक दास जो उसका प्रिय था बीमार के मरने पर था, परमेश्वर ने अपने मुंह के बातों से वहां पर बोलकर उसे वहां पर चंगाई किया। ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது வேலைக்காரன் பிழைப்பான் என்று அந்த 100க்கு அதிபதி சொன்னதை ஆண்டவராகிய இயேசு மெச்சிக்கொண்டார். அது என்ன எங்கே நடந்தது? கப்பர்நகூமிலே நடந்தது. और उसने कहा कि परमेश्वर सिर्फ केवल एक बात कहिएगा और वहां पर वो चंगाई हो जाएगा करके இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்று ஆண்டவர் சொன்னார். और इजराइल में भी ऐसे एक विश्वास को मैंने नहीं देखा करके परमेश्वर ने कहा। மத்திய 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பேதுருடைய வீட்டுக்கு கடந்து போனார். மாமி கடும் ஜுரமாயிருந்தார். அந்த கப்பர்நகூமிலே இயேசுவானவர் கடந்து போய் அவருடைய மாமியை சுகமாக்கினார். और मत्ती 8:14 में हम पढ़ते हैं कि पतरस भी अपने घर पे गया, उसके सासू माँ बहुत बीमार थी, तब परमेश्वर उस जगह पे जाके उसे चंगाई किया। மத்திய 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இயேசுவானவர் கப்பர்நகூமில் ஒரு வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டவுடனே வீடு நிறைந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஜனங்கள் கூடி வந்தார்கள். और मत्ती 9:1 में हम पढ़ते हैं कि यीशु एक घर में है करके जैसे लोगों को पता चल गया तो वहाँ लोग सब घेर कर इकट्ठे हो गए। மத்திய 9:1 தன்னுடைய ஹோம் டவுனுக்கு தன்னுடைய பட்டணத்திற்கு இயேசு வந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே ஒரு பெரிய திரளான கூட்டங்கள் கடந்து வந்தது. மார்க்கு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இடங்கொள்ளாத அளவுக்கு கூட்டங்கள். और मत्ती 9:1 में जब हम पढ़ते हैं कि अपने नगर में आए हैं करके जैसे यीशु आए हैं करके उन्हें पता चला तो इतने झुंड लोग वहां पर इकट्ठे हो गए थे। मरकुस 2 अध्याय में पढ़ के देखे, उनका खड़े रहने के लिए जगह नहीं था, इतना झुंड भर गया था। அது வீட்டை திறப்பாக்கி அவிதமாக அந்த கட்டில கீழே இறக்கி சுகத்தை பெற்றுக்கொண்ட அப்பொழுது இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழுதி நடை என்று சொல்ல அந்த திமிர்வாதக்காரன் நடந்தான். और उनके छत्र के ऊपरी के छत को खोलकर उस बीमार व्यक्ति को नीचे उतार कर परमेश्वर ने बोला कि ऐसे विश्वास मैंने नहीं देखा करके उसने विश्वास किया। நடந்த ஒரு சம்பவம். क्योंकि ये उसके नगर में हुआ एक संभव है। மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் मरकुस सुसमाचार का पुस्तक 5वां अध्याय 22 43 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தால் இயேசு அங்கே அற்புதங்களை செய்தார். யவீரு கப்பர்நகூமில் இருந்த ஒரு ஜெபாலய தலைவன், அவன் மகள் மரண அவசியாயிருந்து மரித்து போனவள்
அவளை உயிரோடு கூட இயேசு எழுப்பினார். और मत्ती 5:22 से 43 पढ़ेंगे तो आपको 23 तक पढ़ेंगे तो आप जान जाओगे कि वहां पर भी परमेश्वर ने एक अद्भुत काम किया। பெரும்பாடுள்ள ஸ்திரீ அங்கே இருந்தவள், और वहां எந்த வைத்தியராலும் சுகமாக்க முடியாதவள், தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் செலவழித்தாள். ஆனால் இயேசு அங்கே கடந்து போய் அந்த யவீரின் வீட்டுக்கு போவதற்கு முன்பாக அவளை சுகமாக்கினார். और वहां पर भी जो बीमार स्त्री थी वहां पर यीशु वहां पर चले गए और उसे भी चंगाई किया। இயேசு 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு அங்கே போஷித்தார். यीशु वहां पर 5 रोटी और 2 मछली को 5000 लोगों पर बांटा। மத்தேயு 14 அதிகாரம் 25 31 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தால் இயேசு தண்ணீரின் மேல் நடந்தார். அது தன் படைப்பின் மேல் தனக்கு அதிகாரம் உண்டு என்பதை அங்கே காண்பிக்கிறார். और मत्ती 14:25 से लेकर 31 आप पढ़ेंगे तो वहां पर देखा जाएगा कि परमेश्वर उस पहर झील पर चलते हुए गए और वहां पर उनका अधिकार के बारे में மார்க்கு 1 அதிகாரம் 21 வசனத்திலே அவர் கப்பர்நகமுக்கு திரும்ப போனார். और मरकुस 1:21 में वो कफरनहूम में दोबारा गए। அங்கே ஆலயத்திலே ஜெபாலயத்திலே அவர் பிரசங்கிக்கிறார். वहां पर उस प्रार्थना स्थान में वो वहां पर அங்கே संदेश பிசாசு பிடித்த ஒரு மனுஷனை அங்கு பார்க்கிறார். அவனை கர்த்தர் சுகமாக்கினார். वहां पर एक दुष्ट आत्मा से भरा एक व्यक्ति को देखते हैं और वहां पर उसे चंगाई करते हैं। யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் यूहन्ना का पुस्तक 4वां अध्याय 46 வசனத்திலே 44 वचन में ராஜாவுடைய மனுஷனுடைய குமாரனுக்கு ஒரு அவிதமான வியாதியாய் அவன் மரண அவசியாய் காணப்பட்டான். இயேசு அந்த கப்பர்நகூமிலே இருந்த நேரத்தில்தான் நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்ல அவன் விசுவாசித்து போனான். அவன் குமாரன் பிழைத்திருப்பதை அவன் கண்டு குடும்பமாய் அவர்கள் கர்த்தரை அறிந்தார்கள். और राजा का एक कर्मचारी का जिसका पुत्र जो बीमार था वहां पर वो यीशु के पास गया। तब यीशु ने कहा कि वहां तू जा और तेरे विश्वास के द्वारा वो चंगाई पाया और वहां पर वो सभी खुश होकर उनके परिवार ने यीशु को மலை பிரசங்கம் அங்கிருந்து தான் கொடுக்கப்பட்டது. पहाड़ी सेवा जो है वहीं से शुरू हुआ। இயேசு சொன்ன ஓமைகள் எல்லாம் அங்கேதான் கொடுக்கப்பட்டது. यीशु ने जो भी कहानियां बताया, कथा बताई, वो सभी वहां से ही शुरू हुआ। இயேசு வியாதியஸ்தரை சுகமாக்கினார், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார், ஸ்தோத்திர உபதேசங்களை கொடுத்தார், பசி உள்ளவர்களை போஷித்தார். எல்லாம் இந்த கப்பர்நகூமிலே நடந்த சம்பவம். यीशु ने बीमारियों को चंगाई किया, मृत्युओं को जी उठाया और ऐसे कई सारे अद्भुत सभी उस कफरनहूम से शुरू किया। பெரும்பாலான சீஷர்களை ஊழியத்துக்கு தேவன் தேர்ந்தெடுத்தார் இந்த பூமியிலே பரலோக ராஜ்யத்தை கட்டும்படியாக. अधिक से चेलों को उसी नगर से ही चुना ताकि स्वर्ग राज्य को और ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், ஸ்தோத்திரம், நீ வானம் பரியந்த நீ உயர்த்தப்பட்ட கப்பர்நகூம். इसलिए परमेश्वर यीशु ने कहा कि तू स्वर्ग से भी ऊंचा जो कफरनहूम है। யோசித்து பாருங்கள், सोचकर देखिए, நிறைய வசனங்களை உங்களோடு நான் பேசினேன். ऐसे अनेक वचनों को आपसे मैंने बांटा। உண்மையாகவே அந்த பட்டணம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பட்டணம். सच में एक आशीर्वादित शहर था वो। நீங்கள் ஆண்டவரிடத்திலே பெற்ற நன்மைகளை ஒருமுறை இந்த காலையில யோசித்து பாருங்க. आपने परमेश्वर से पाए हुए भलाई को एक और बार सुबह के समय पर सोचकर देखिए। உங்களுக்கு கொடுத்த ஆரோக்கியம், உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு, அபிஷேகம், அவிதமாய் ஆபத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கிறது, பொருளாதார கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கின எல்லாவற்றையும் இந்த காலையில யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். आपको परमेश्वर ने दिया गया उद्धारता, आपके चंगाई, आपके सारे भलाई को सोचकर देखिए, परमेश्वर आपसे बहुत खुश होंगे। இரண்டாவதாக ஆண்டவர் சொன்னார், நீ பாதாள பரியந்தம் நீ தாழ்த்தப்படுவாய். दूसरी बात परमेश्वर ने कहा, तू अधोलोक तक नीचा किया நீ जाएगा। நரகம் வரைக்குமாய் நீ தாழ்த்தப்படுவாய். तू नरक तक तुझे नीचा किया அதாவது जाएगा। நீ நரகத்துக்குரியவனாக நீ கடந்து போவாய். तू एक नरकवासी जैसे तू दिखाई देगा। உயிரோடு கூட இருக்கும் பொழுதே அந்த பட்டணத்திற்கு ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்து விட்டார்.
और जीते जी ही परमेश्वर ने वहां पर उस शहर को एक न्याय का दंड दे உனக்கு दिया गया। இப்படித்தான் நடக்கும், நீ நரகத்துக்குரியவனாகத்தான் நீ ஜீவிக்க போகிறாய். तेरे को ऐसा ही संभव होगा, तो नरकवासी ही बनेगा। எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம்! कितना एक भयानक सा कार्य है। எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். इब्रानियों का पुस्तक 6 अध्याय पढ़ के देखिए। ரட்சிப்பை பெற்றவர்கள், பரம ஈவை ருசித்து பார்த்தவர்கள் மறுதலித்து போனால் அவருடைய நிலைமை எத்தனை பரிதாபத்துக்குரியதாயிருக்கும் என்று எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். इब्रानियों में 6 को हम पढ़ेंगे तो वहां पर प्रेरित पौलुस कहते हैं कि उद्धार पाए हुए लोग जो परमेश्वर को चक्कर देख के लोग, अगर वो कितना दुख होगा जब उन्हें दंड मिलता है। நரகத்தில் போடுவதற்காய் தேவன் இந்த பூமிக்கு வரவில்லை. परमेश्वर किसी को भी नर्क में फेंकने के लिए नहीं आया। நரகம் என்பது அமிதமாய் ஸ்தோத்திரம் மனுஷர்களுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல. नर्क जो है वो मनुष्य के लिए बनाया नहीं। பிசாசுக்காக விழுந்து போன தூதர்களுக்காகத்தான் தேவன் நரகத்தை உண்டாக்கினார். शैतान के लिए और नीचे गिरे हुए दूतों के लिए ही परमेश्वर ने नर्क बनाया। ஆனால் இந்த அந்த பிசாசு என்ன செய்தான்? தான் போது மாத்திரமல்ல, ஒரு கூட்ட ஜனங்களையும் நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி ஸ்தோத்திரம் அநேகரை இன்றைக்கு பாவத்துக்குள்ளாய் வழிநடத்தி ஸ்தோத்திரம் இன்னைக்கு நரகத்தின் பிள்ளைகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். लेकिन शैतान ना केवल वो खुद ही जाने के लिए, लेकिन एक झुंड लोग भी लेकर जाने के लिए आज अनेक लोगों को पाप में लेकर जा रहा है, उन्हें नरकवासी बना रहा है। பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். तू अधोलोक तक तुझे नीचा किया जाएगा। வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். शास्त्र को उठा के पढ़ के देखिए। பைபிள் சொல்லுகிறது, நீ பாதாள பரியந்தம் நீ தாழ்த்தப்படுவாய். भाई शास्त्र कहता है तू अधोलोक तक तुझे नीचा किया। எவ்வளவு உயர்த்தப்பட்டதோ அவ்வளவாய் தாழ்த்தப்பட்டது. तुझे जितना ऊंचाई में रखा था उतना तुझे नीचा गिरा। காரணம் என்ன? क्यों? कारण क्या है? இயேசுவை பின்பற்ற அவர்களுக்கு மனம் இல்லை. यीशु को पीछे हो लेने के लिए उनका मन नहीं था। லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், लूका का पुस्तक लूका सुसमाचार 14वां अध्याय 16 இருந்து 20 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். 16 से 20वां वचन पढ़ के ஒரு देखिए। பெரிய ஒரு தனவான், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், அவன் தன்னுடைய வீட்டிலே ஒரு பெரிய விருந்து ஆயத்தப்படுத்தி இருந்தான். एक बड़ा एक धनवान व्यक्ति जो है वो अपने घर में एक भोजन तैयार किया था। இயேசுவானவர் தன்னை குறித்து அவிதமாக அவர் பேசுவதை இங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம். यीशु अपने उसके बारे में अधिक बात कर रहे हैं, वो हम यहाँ पर देख सकते हैं। இவர்களுக்கு அவிதமாய் ஸ்தோத்திரம் அழைப்பு வந்தது. इनके लिए एक न्योता आ गया था। எல்லாருக்கும் அழைப்பு போகவில்லை. सभी को न्योता नहीं दिया था। அந்த எஜமான் சிலருக்கு அழைப்புகளை கொடுக்கிறார். लेकिन वो मानव जो है किसी व्यक्ति को ऐसे न्योता दे रहा था। 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஒரு மனுஷன் ஒரு பெரிய ஆயத்தம் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லி கூப்பிட்டார். और 11 में हम पढ़ते हैं, एक मनुष्य जो है एक बड़ा भोजन को उसने तैयार किया और सभी लोग अपने मित्रों आइए करके उसने न्योता भी उन्हें दिया। 17ஆம் வசனத்தில் அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். लेकिन 17 वचन में वे सभी लोग जो है ये कर दिए, उसे इनकार कर दिए लगे। அவர்கள் அது போவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லாததனால் காரணங்களை சொல்லி அவிதமாய் தட்டி கழித்தார். எங்களால் வர முடியாது. वे सभी लोग इनकार कर दिए क्योंकि उन्हें जाने का इच्छा नहीं था, इसलिए वो कई सारे 18ஆம் வசனத்திலே ஒருவன் சொன்னான், நான் வயலை வாங்கினேன், அதை போய் பார்க்க வேண்டும், ஆகையால் வர முடியாது. और 18 वचन में एक व्यक्ति ने कहा कि मैंने जमीन लिया है, इसीलिए उसका काम देखना है और मैं नहीं आ पाऊंगा। 19ஆம் வசனத்திலே ஒருவன் 5 ஏர் மாடு வாங்கினேன், அதை உழுவதற்கு ஏற்றதா என்று நான் சோதித்து பார்க்கணும், ஆகையால் நான் வர முடியாது. और 19 वचन में कहता है 5 जोड़े बैल मैंने मोल लिए हैं और उसे परखना चाहता हूँ, इसलिए मैं नहीं आ पाऊंगा। 20ஆம் வசனத்திலே நான் ஒரு பெண்ணை வாகம் பண்ணினேன், நான் வரக்கூடாது என்று சொன்னான்.
20वां वचन में उसने कहा कि मैंने एक स्त्री को ब्याह किया है, इसलिए मैं नहीं आ पाऊंगा। இவர்கள் சொன்ன இந்த சாக்கு போக்குகளை கவனியுங்கள். इन्होंने कहा जब सारे कार्यों को ஒரு देखिएगा, சாக்கு போக்காயிலும் சரியானது அல்ல. और सभी जो कार्य है वो कोई भी ठीक ठाक नहीं था। இன்னைக்கு அநேகர் அவிதமாகத்தான் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படுவதற்கு ஞானஸ்தானம் எடுப்பதற்கு அவிதமாய் ஸ்தோத்திரம் சிலர் சாக்கு போக்கு சொல்லுவதை நாம் காண முடியும். और आज अनेक सारे लोग उद्धार पाने के लिए, बपतिस्मा पाने के लिए अनेक सारे कार्य को कहते हैं। நான் ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா அதெல்லாம் கடைசி வரைக்கும் என்னால காத்துக்கொள்ள முடியாதனால நான் எனக்கு எடுக்க முடியாது. और वह वैसे कहने लगते हैं कि अगर मैंने बपतिस्मा लिया तो आखिरी तक मैं उस पर चल पाऊंगा क्या, मुझे नहीं पता। என்னுடைய குடும்பம் அப்ப எப்ப எடுக்குதோ அன்னைக்கு நான் எடுத்துக்கிருவேன். मेरा परिवार जब भी लेगा मैं भी उस समय लेना चाहूंगा। अनेक साக்கு போக்கு நாம் சொல்றோம். और हम क्या करते, अनेक सारे विभिन्न बातों को बताते இந்த हैं। கப்பர்நகூமை நீங்கள் கவனித்து பாருங்கள், இவர்கள் சாக்கு போக்கு சொன்னார்கள். और यहाँ कफरनहूम में देखिएगा वो अनेक सारे बातें कहकर इनकार करने लगे। என்ன சாக்கு போக்கு சொன்னாங்க? उन्होंने क्या बातें किया? நான் வயல வாங்கினா அதை போய் பார்க்கணும். मैंने जमीन लिया, उसे जाकर देखना है। அது அப்ப அன்னைக்கு தான் பார்க்கணுமே, அடுத்த நாள் பார்க்க முடியாதா? क्या उसी समय देखना है, कहीं और दिन नहीं देख सकते? அவிதமா அடுத்த நாள்ல அந்த நிலத்தையும் வயலை யாரோ தூக்கிட்டு போயிட போறாங்களா? क्या वो दूसरे दिन वो जमीन और खेत को कोई लेकर चला जाएगा? சரியான ஒரு காரணம் கிடையாது. और ऐसे सही से कारण नहीं दिया। நான் 5 ஏர்மாடு வாங்கினேன், அதை நான் சரியா இருக்குதான்னு நான் சோதித்து பார்க்கணும், அதனால நான் உள்ள போறேன். मैंने 5 बैलों को लिया है, इसलिए वो सही है क्या, मैं उसे परखना है, इसलिए मैं नहीं आ पाऊंगा। அந்த மாடு வாங்கும் போதே பக்கத்துல இருக்கிறவன் சொல்லுவான், இது நல்ல மாடு, இது ஏற்றது, இது உதவாதது, இது உழுவதற்கு ஏற்றது அல்லன்னு. அது பார்த்த உடனே நல்ல அந்த மாட்டை குறித்து அறிஞ்சவன் பார்த்த உடனே கண்டுகொள்வான். और जो बैल ले रहा है सामने वाला, वो व्यक्ति सब कुछ पता चलेगा उसे कि वो बराबर है कि सही है, कि उसके जोड़े सब बराबर है क्या, वो देखते ही पता चलेगा। நான் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு அதனால நான் வர முடியாது. और दूसरा एक बोल रहा है कि अभी मेरा ब्याह हुआ इसलिए मैं नहीं आ सकता। அவன் நிலத்துக்கு கொத்துறதுக்கு கூப்பிட்டுருக்கானா? क्या वो क्या खेती बाड़ी करने के लिए बुलाया है क्या? இல்லாவிட்டால் அவிதமாய் ஸ்தோத்திரம் ஒரு மலையை பெயர்க்கிறதுக்கு கூப்பிட்டுருக்கானா? क्या उसने कोई पहाड़ को उखाड़ने के लिए बुलाया है क्या? கடினமானதல்ல, कोई कठिन काम के लिए नहीं। ஒரு விருந்துக்கு, ராஜாவுடைய விருந்துக்கு, ஒரு பெரிய மனுஷனுடைய விருந்துக்கு அழைத்து இருக்கிறான். தன்னுடைய புது மனைவியை கூட்டிட்டு தாராளமா போலாமா, வாமா, யாருக்குமே கிடைக்காத சிலாக்கியம், நீ வந்த நேரம் அவிதமாய் ஒரு நல்ல விருந்துக்கு உன்னை நான் கூட்டிட்டு போறேன், வா, மகிழ்ச்சியாய் போகலாம். राजा ने एक अपने बड़े से एक भोजन के लिए न्योता दिया है, अपने नई बीवी को लेकर जाकर चलो हम खुशी से जाएंगे करके जा सकता था। ஆனால் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. लेकिन वो उनको इच्छा नहीं था। அந்த அழைப்பை அந்த தேவன் அவர்களுக்கு கொடுத்த, இயேசுவானவர்களுக்கு கொடுத்த அந்த அழைப்பை, यीशु ने उनको बुलाया गया वो बुलावट को, அந்த அழைப்பை விட மாடும் நிலமும் அவிதமாய் பெண்ணும் குடும்பமும் அவர்களுக்கு முக்கியமாய் தெரிந்தது. यीशु ने जो बुलाया उस बुलावट से भी अधिक उनको वो जमीन, वो बैल, वो स्त्री उन्हें दिखाई दिया। இயேசுவுடைய அழைப்பு அவர்களுக்கு மேலா இருக்கவில்லை. यीशु का बुलावट उनको बड़ा नहीं दिखने இது लगा। கப்பர்நகூமிலே நடந்த ஒரு சம்பவம். ये कफरनहूम में हुआ एक संभव है। ஆண்டவராகிய கர்த்தர் अनेक கிராமங்களுக்கு கடந்து 40 கிராமங்களுக்கு அவர் கடந்து போனார். அந்த கிராமங்களுக்கு இல்லாத ஒரு சிலாக்கியத்தை இந்த கப்பர்நகூமிலே கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அவர்களுக்கு மாடு முக்கியம், அவர்களுக்கு ஸ்தோத்திரம் நிலம் முக்கியம், அவர்களுக்கு அவிதமாய் குடும்பம் முக்கியம். वैसे परमेश्वर 40 गांव में गए, लेकिन उन्हें ने इतना बुलावट नहीं किया कि इस कफरनहूम में दिया, लेकिन फिर भी उन्हें जमीन, उन्हें बैल और उन्हें उनका परिवार ही बहुत मुख्यतः लगा। आज अनेक लोगों को उनके आँख की दृष्टि को बंद करके रखा है शैतान ने। சுவிசேஷத்தின் மகிமையான ஒளி அவர்களுக்கு பிரகாசமா இல்லை இராதபடிக்கு அவருடைய பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனதை குருடாக்கி வைத்தார். और 2 कोरिन्थियों 4 में हम पढ़ते हैं कि जैसे सुसमाचार को खुली तरीके से वो उजाला में बताने के लिए उनके मन के आंखों को नहीं बताने के लिए उनके मन के आंखों को अंधेरा करके रखा है, क्योंकि वो स्वर्ग के वो उस उन्नति स्थान को नहीं जाने, अद्भुत को देखे हुए भी वो नहीं जान पाए।
अद्भुत कार्य चाहिए, பிரசங்கம் வேணும், सुसमाचार நேரம் பொழுது संदेश போவதற்கு चाहिए। அதை நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம். वो उसे हमारा समय को निकालने के लिए हम की உண்மை समय जरूरत है। பின்பற்றணும்னா எங்களுக்கு விருப்பம் கிடையாது. लेकिन आपके पीछे हो लेना है तो हमें इच्छा नहीं। இயேசு வேணுமா, உலகம் வேணுமா, நிலம் வேணுமா, வீடு வேணுமான்னு கேட்டா வீடும் நிலம் தான் எங்களுக்கு வேணும் நாங்க சொல்லிடுவோம். यीशु चाहिए या जमीन या दौलत धन या परिवार चाहिए तो हम बोलेंगे कि हमें परिवार या जमीन ही चाहिए। கப்பர்நகூமில் மக்கள் அப்படித்தான் சொன்னார். कफरनहूम के लोग वैसे ही कहने लगे। இரண்டாவது காரணம், दूसरा कारण, யோவான் 6ஆம் அதிகாரம் योना का पुस्तक 6 अध्याय 24 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 24 वचन ले लेंगे। அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை கண்டு உடனே படகுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். तो वहाँ के लोग यीशु और उनके न उसके चेले मिले, इसलिए छोटी छोटी नाव पर चढ़ के यीशु को ढूंढते हुए कफरनहूम को தேடி पहुंचे। வந்தாங்க. वहाँ पर ढूंढने लगे இயேசு எங்க இருக்குதா? यीशु कहाँ है। அதெல்லாம் பார்க்கல ரொம்ப அவர் மேல அவ்வளவு பற்றுதல், அவர் மேல அவ்வளவு அன்பு, அவருடைய உபதேசத்தை கேட்டு அவ்வளவு கீழ்ப்படிந்திருக்கிறாங்க என்று நாம வெளியரங்கமாய் நாம நினைப்போம். இல்ல, அவங்களுக்கு அப்பம் வேணும், ரொட்டி வேணும். क्योंकि बाहर से देखा जाए तो हमें लगेगा कि यीशु के बारे में इतना प्यार है, इतना चाहत, इतना ये प्यास है, इसलिए वो ढूंढ रहे नहीं। उन्हें भोजन की जरूरत, उन्हें रोटी की जरूरत थी। ये எங்க இருக்கிறார், எங்க இருக்கிறார், எங்க அங்க தேடிட்டே இருந்தாங்க. इसीलिए वो यीशु कहाँ है यहाँ वहाँ ढूंढने लगे। 26 வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், 24वां वचन में यीशु कहते हैं, நீங்கள் அற்புதங்களை கண்டதனால அல்ல, आप अचंभित काम देखे इसलिए नहीं, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனாலே என்னை தேடுறீங்க. तुम रोटियां खाकर तृप्त हुए इसलिए ना आप मुझे ढूंढ रहे हो। அப்படி சொல்லிவிட்டு கீழே சொன்னார், ऐसे कहकर यीशु नीचे कहते அழிந்து हैं, போகிற போஜனத்துக்காக நீங்க தேடுகிறீங்க. नाशवान भोजन के लिए परिश्रम ना करो, இல்ல இந்த இதெல்லாம் சாப்பிட்டேன்னா நாளைக்கு அது இல்லாம போயிடும். क्योंकि आज ये सब खाए तो कल वो உன் नहीं रहेगा, சரீரத்திலே அது நிலைத்து நிற்காது. वो आपके शरीर में वो நித்திய ठहरेगा नहीं। ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பீங்க. परंतु उस भोजन के लिए जो अनंत जीवन तक ठहरता है। 33ஆம் வசனத்திலே 33वां वचन में, வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் கொடுத்த அப்பம். परमेश्वर की रोटी वही है जो स्वर्ग से उतरकर जगत को जीवन देती है। 35ஆம் வசனத்திலே நானே அந்த ஜீவப்பம். और 35वां वचन में, मैं ही वो जीवन की रोटी हूँ। என்னிடத்திலே வருகிறவன் பசியடையான், जो मेरे पास आता है वो कभी भूखा नहीं होगा, என்னிடத்திலே விசுவாசமாயிருக்க ஒரு காலம் தாகம் அடையான் जो मेरे ऊपर विश्वास रखता है वो कभी भी प्यासा न होगा। என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களோடு பேசினார். ऐसे कहकर परमेश्वर उनसे बात करने लगे। 52ஆம் வசனத்திலே 52वां वचन में, அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார். तब यहूदिया लोग कहने लगे कि ये मनुष्य क्यों कर हमें अपना मांस खाने को दे सकता है करके अपने आप में झगड़ा करने நேரம் लगे। அப்பம் சொல்லிட்டு இருந்தானே, अभी तक तो वो रोटी रोटी कह रहा தன் था, சரீரத்தை எப்படியே நமக்கு அவன் பிட்டு கொடுப்பான். अब अपने शरीर को किस तरह, अपने நான் मांस தான் को कैसे वो வானத்திலிருந்து तोड़ இறங்கின देगा। ஜீவப்பம்னு சொன்னானே, எப்படி நமக்கு அது கொடுப்பான்? मैं ही वो भोजन जीवित का रोटी हूँ करके कहा, अभी वो कैसे तोड़कर देगा। 59ஆம் வசனத்திலே और 59वां वचन में, கப்பர்நகூமிலே ஜெபாலயத்தில் இருக்கும்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் சொன்னார். ये बातें उसने कफरनहूम के एक आराधनालय में उपदेश देते समय कहा। 60ஆம் வசனத்திலே 60वां वचन में, அவருடைய சீஷர்கள் அநேகர் இது கடின உபதேசம், யார் இதை கைக்கொள்வார்? उसके चेले में से बहुत ने कहा कि ये सुनकर बताया कि ये बात नागवार है, इसे कौन सुनता है। அது முதல் 66ஆம் வசனத்தில் அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவரோடு கூட நடவாமல் வாங்கி போயிட்டார். और तभी से आप पढ़ेंगे तो देखा जाएगा कि तब से लेकर उनके चेले ने उनके साथ कोई भी पीछे नहीं हुए, வாங்கி போயிட்டாங்க. कोई भी उनके पीछे चलने नहीं लगे, सब लोग पीछे हट गए थे। பிரசங்கம் எல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. क्योंकि इनके सारे प्रचार जो है वो मूर्खता है। ஓ இது கேட்கறதுக்கு எங்களுக்கு மனசு கிடையாது. हमें इनके बारे में सुनने के लिए मन नहीं है। எங்களுக்கு வேற வேலை இருக்குது. हमें दूसरे काम काज है। உமக்கு எனக்கு சம்மதம் இல்லைன்னு பிரிஞ்சு போயிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க।
ऐसे कई सारे लोग जो है मन फिराकर चले गए कि आपका और हमारा कोई संबंध नहीं है। 6:66 வாசித்தோம், அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார். इसलिए 6:67 में हम पढ़ते हैं कि उनके चेले में से अनेक लोग उसके बाद उनके साथ न चले। सोचकर देखिए, இந்த பட்டணத்தில் தங்கினார், उस शहर नगर में रहने लगे, அதை அவர்களை நேசித்தார், उनको स्नेह करने लगे, அவர்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்தார். उनके लिए अद्भुत आश्चर्यचकित काम करे। தான் ஜீவனுள்ள தேவன் இந்த பூமிக்கு ஏன் வந்தார் என்பதை சுட்டி காண்பித்தார். वो मैं जीवित परमेश्वर इस जगत में क्यों आया करके उन्होंने बताया वहाँ पर। அவர்களுக்கு அதை குறித்ததான நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, இயேசு வேணாம் என்று புறக்கணித்து தள்ளி போனார். लेकिन उनको उसके बारे में कोई विश्वास नहीं था, कोई भरोसा नहीं था, यीशु नहीं चाहिए करके ஆகையால் ஆண்டவராகிய கர்த்தர் பேசினார். इसलिए परमेश्वर ने वहाँ पर बात किया। மத்தேயு 11:23 எடுத்துக்கொள்ளுங்கள். मत्ती 11:23 को ले लीजिए। உன்னிடத்திலே செய்த பலத்த செய்கைகள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொன்னார். और वो कहने लगे कि जो सामर्थ्य काम तुझसे किया गया वो सोदोम में किए जाते तो वो आज तक बना रहता था। உனக்கு நான் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள், நான் உனக்கு செய்த பிரசங்கம் சோதோமிலே நான் செய்திருப்பேன் என்றால் அவன் வெட்டுடுத்தி சாம்பலிலே புரண்டு மனம் திரும்பி இருப்பார். और अगर कफरनहूम मैंने जो भी तुझे अद्भुत आश्चर्यचकित कार्य और कितने अच्छे अच्छे कार्य अगर तुझसे ज्यादा मैंने सदोम को किया होगा तो वो अपने राख को अपने बदन पर लगाकर कितने अच्छे विश्वास வசித்த அந்த ஹோம் டவுன் இயேசுவுடைய சொந்த பட்டணத்தை எதோடு கூட ஆண்டவராகிய கர்த்தர் ஒப்பிடுகிறார். பாவமும் அக்கிரமும் அநியாயம் நிறைந்த சோதோமோடு கூட கர்த்தர் இணைத்தார். यीशु जिस स्थान पर रहने लगे उस नगर को परमेश्वर ने किसके साथ जुड़ाया? जो पाप से भरा उस सोदोम शहर से जुड़ाया। केवलமான வார்த்தைகள், कितना एक तुच्छ भरा बातें। उन्னை விட அவன் கெட்டிக்காரன். वो कहने लगे कि तुझसे ज्यादा वो बहुत अच्छे हैं। उन्னை விட அவன் மேலானவன். तुझसे ज्यादा कफरनहूम वह लोग अच्छे थे। 24 வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நியாய தீர்ப்பினாலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோமுக்கு நேரிடுவது லகுவாக இருக்கும். और तभी 24वां वचन में यीशु कहते हैं कि न्याय के दिन तेरी दशा से सोदोम के देश की दशा अधिक सहने योग्य होगी। அந்த பட்டணம் தீப்பிடித்து எரிந்தது. वो शहर आग से जलकर राख हो गया था। திரும்பி கூட பார்க்க கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். लेकिन उस शहर को पीछे न देखकर திரும்பி பார்த்த லோத்தின் மனைவி உப்புதுனாய் மாறினார். और पीछे मुड़कर देखी लोत की पत्नी जो है वो नमक की पुत्री बन गई। தகுதியற்ற ஒரு பட்டணம் உண்டு என்றால் அது சோதோம் தான். लेकिन और जो देखने भी लायक नहीं था वो सदोम शहर। கப்பர்நகூமே நீ கேவலமானவன். अभी उससे भी अधिक जो कफरनहूम को நான் உனக்கு செய்தது அவனுக்கு நான் செய்திருந்தால் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். अगर मैंने तुझे जितना किया है उतना मैं सदोम को किया होता तो वो उद्धार पा लेते थे। ஆகையால் லூக்கா 12:48 சொன்னார், எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்திலே அதிகம் கேட்கப்படும். इसलिए लूका 12:18 में हम देखा जाए तो वहां पर कहते हैं कि जिसके पास अधिक दिया है उसके पास अधिक भी पूछा जाएगा। मेरे प्रिय लोगों, மழை பெய்கிறது, वर्षा हो रहा है, ஆசீர்வாத மழை பெய்கிறது, आशीर्वाद का वर्षा बह रहा है, நிலம் அமிதமாய் அந்த தண்ணீரை குடிக்கிறது, वो जमीन जो है उस पानी को पी रहा है। அது பெய்த மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர் செய்தவனுக்கு அமிதமாய் ஸ்தோத்திரம். அது பயிரை அது நிலப்பிக்கும் என்றால் அது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். और अगर उस जमीन में जिसने भी खेती किया उस खेती का बोझ वो बोएगा तो वो अधिक से अधिक आशीर्वादित रहेगा। எபிரேயர் 6:7-8 எப்படி சொல்லுகிறார்? इब्रानियों का पुस्तक 6-7-8 में ऐसे कहते हैं। 8 அந்த மழை தண்ணீரை குடித்து முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதுமாயிருக்கிறது, அதனுடைய முடிவு சுட்டரிக்கப்படும்.
और वहां पर इब्रानियों का पुस्तक 6, 7, 8 में कहते हैं कि वहां पर वहां पर पानी जो बोया गया वो कांटों के बीच में वो राख हो जाएगा। அதான் ஆண்டவர் சொன்னார். इसीलिए वहां पर परमेश्वर कहते हैं பரலோகம் வரைக்கும் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, स्वर्ग से ऊंचाई किया गया பாதாள कफरनहूम, பரியந்தம் நரகம் பரியந்தம் நீ தாழ்த்தப்படும். तुझे अधोलोक तक नीचे दिखाया जाएगा। உன் பட்டணத்திலே நான் தங்கினேன். मैं तेरे शहर में रहने உன் लगा, பட்டணத்திலே அற்புத அடையாளங்களை செய். मैं तेरे नगर में अद्भुत உன் आश्चर्य பட்டணத்திலே काम किया। அவிதமாய் உபதேசங்களை நான் கொடுத்தேன். मैं तेरे नगर में உன்னுடைய उपदेश और பிள்ளைகளை स्नेह का அவிதமாய் அந்த संदेश दिया। பட்டணத்திலிருந்து என் ஊழியத்துக்கு என்று நான் தேர்ந்தெடுத்தேன். तेरे बच्चों को मैंने उस शहर से ही मैंने अपने चेला बनाया, ஆனால் என்னை ஏற்றுக்கொள்ள உனக்கு மனம் இல்லை. लेकिन तू मुझे स्वीकार करने के लिए तुझे मन என்னை நீ नहीं था। புறக்கணித்தாய். तूने मुझे इनकार किया, ஓ அவிதமாய் என்னை விசுவாசிக்க உனக்கு மனம் இல்லை. मुझे विश्वास करने के लिए तेरा मन नहीं था। என்னை புறக்கணித்து தள்ளினாய். तूने मुझे इनकार करके मुझे ठुकरा दिया। ஆகையால் इसीलिए உன்னை நான் நரகம் வரைக்கும் தாழ்த்துகிறேன். इसलिए मैं तुझे नर्क तक नीचा என்னை दिखाऊंगा। கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मुझे सुनने वाले मेरे प्रिय लोग, இந்த பட்டணத்தை போல இந்த காலையில நாம் இருக்கிறோம். क्या हम इस कफरनहूम शहर की तरह கர்த்தர் हम நமக்கு इस सुबह செய்த के समय पर நன்மைகளை हैं क्या? ஒரு முறை நாம் யோசிப்போம். परमेश्वर ने हमारे लिए किए भलाई को एक और बार हम सोच के देखें। எப்படியோ வந்தது எப்படியோ நடந்துச்சு என்று நாம் நினைக்க கூடாது. कैसे हुआ कैसे तो चला गया करके हमें नहीं सोचना है। கர்த்தர் நம்மை தொடாவிட்டார் இந்த ஆசீர்வாதத்தை நாம் கண்டிருக்க முடியாது. अगर परमेश्वर ने हमें नहीं छुआ होता इस आशीर्वाद को हम नहीं ஆண்டவர் देख நம்முடைய सकते। வாழ்க்கையில இந்த கப்பர்நகூமில் செய்தது போல எத்தனை நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்தார். परमेश्वर ने आपके जीवन में इस कफरनहूम की तरह कितना भलाई काम किया हो। அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். हम उनके लिए धन्यवाद இயேசுவை விட அவருடைய அழைப்பை விட அவருடைய ரட்சிப்பை விட அவருடைய மேன்மையை விட நாம் உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தையும் வீடு வாசலையும் உலக பூமியையும் உலகத்துக்குரிய காரியங்கள் மேன்மையாக நாம் நினைக்கிறோம். क्या हम यीशु से भी उनका उद्धारता उनके आशीर्वाद उनके भलाई कामों से भी हम इस संसार को इस जगत को या फिर संसार के कामों दौलत में हम ऊंचाई देखते हैं எங்களுக்கு क्या? அப்பம் கிடைக்கும். क्योंकि हम यीशु के पास आएंगे तो हमें இயேசுவிடத்தில் रोटी வந்தா मिलेगा। எங்களுக்கு சுகம் கிடைக்கும். हम यीशु के पास आएंगे तो हमें चंगाई मिलेगा। இதற்காக மாத்திரம் இயேசுவை நாம் தேடுவோம் என்றார். अगर इसी के लिए हम यीशु को ढूंढेंगे तो 1 கொரிந்தியர் 15:18 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் மற்ற எல்லாரும் பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். और प्रेरित पौलुस कहते हैं 1 कोरिन्थियों 15:18 में कहते हैं कि अगर इसी के लिए हम मसीह को ढूंढते हैं तो हमारा जीवन बहुत अभागे है करके இம்மைக்காக இந்த பூமிக்குரிய காரியத்துக்காய் மாத்திரம் இயேசு வேணும் என்று நாம் நினைப்போம் என்றால் உண்மையாகவே நம்மை விட பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் கேவலமானவர்கள் யாருமே கிடையாது. हम केवल इसी जीवन में मसीहा से आशा रखते हैं तो हम सब मनुष्य से अधिक अभागे हैं। ஆண்டவருடைய நோக்கம் என்ன? परमेश्वर का यो मकसद क्या है? நீ உயர்த்தப்பட, तू उन्नति स्थान पाना நீ है, உயர்வாய் காணப்பட. तुझे सम्मान देना है। உன் குடும்பத்தை நான் உயர்த்த நினைக்கிறேன். तेरे परिवार को मैं सम्मान देना புழுதியிலிருந்து चाहता हूँ। உன்னை குப்பையிலிருந்து உன்னை உயர்த்த நினைக்கிறேன். तुझे कूड़े से मैंने उठाकर तुझे उन्नति स्थान दिया है। சேற்றிலிருந்து உன்னை எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்த நினைக்கிறேன். तुझे कीचड़ से निकाल कर तुझे एक चट्टान पर चढ़ाना चाहता வியாதியும் हूँ। வேதனையும் வறுமையின் கோட்டின் கீழாயிருக்கிற உன்னை உயர்த்தி உன்னை ஒரு ஐஸ்வர்யவனாய் ஒரு மேன்மையானவனாய் உன்னை மாற்ற நினைக்கிறேன். और बीमारी कमजोरी और गरीबी के नीचे से तुझे मैं एक ஞானமில்லாத बनाना உன்னை चाहता हूँ। ஞானவனாக வைக்க நினைக்கிறேன். और जिनके तू मूर्ख है तो तुझे मैं ज्ञानी बनाना चाहता हूँ। தேவன் எத்தனை நல்லவர். परमेश्वर कितना भला है। அந்த உயர்வை வேண்டாம் என்று நாம் புறக்கணிப்போம் என்றார் अगर इतना अच्छा उन्नति स्थान को अब नहीं चाहिए करके इनकार करेंगे तो நரகத்திற்குரியதாய் மாறினது போல நம்முடைய வாழ்க்கையும் மாறி போகும். कफरनहूम जैसे एक नरकवासी बन गया था उसी तरह हमारा जीवन भी बन जाएगा। ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். इस सुबह के समय पर परमेश्वर के सम्मुख में हम अपने आप को नम्र करेंगे। என்னை மன்னியுங்கள் என்று கேட்கிறோம். परमेश्वर हमें माफ कर दीजिए, हम पूछते என்னை நீங்க மன்னியுங்க. परमेश्वर हमें माफ என்னை कीजिए, பரிசுத்தப்படுத்துங்க. मुझे पवित्र कीजिए। இந்த பூமி வேண்டாம்.
ये जगत नहीं இந்த चाहिए, உலகம் அல்லப்பா, ये संसार नहीं நீர் परमेश्वर, எங்களுக்கு போதும். आप हमारे लिए काफी हैं। நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம். हम सभी परमेश्वर की ओर देखकर நாம் प्रार्थना करें। எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் உயர்த்தி ஆண்டவரே நீர் போதும் என்று நாம் சொல்வோம். हम सभी परमेश्वर की ओर देखकर हम परमेश्वर आप काफी है करके हम बताएंगे। எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அன்றுடத்திலே இந்த காலையிலே நாம் ஒப்புக்கொள்ளும். इस सुबह के समय पर हम परमेश्वर को अर्पण करेंगे। விழுந்தவன் எழுந்திருக்கவில்லையோ? गिरा हुआ मनुष्य उठा नहीं है நீங்க क्या? விழுந்திருந்தீங்கன்னா எழுந்திருக்க கர்த்தர் உங்களுக்கு தருணம் கொடுக்கிறார். अगर आप गिरे हुए हैं तो परमेश्वर आपको एक கர்த்தரை मौका விட்டு देते हैं। தூரமாய் போயிருந்தால் திரும்பி வரக்கூடிய இளைய குமாரனை தகப்பன் தேடினது போல இந்த காலையில் உங்களை தேடுகிறார். अगर आप दूर हो गए हैं तो परमेश्वर आपको ढूंढकर उस पुत्र के तरह आपको ढूंढ रहे हैं। உங்களுடைய வஸ்திரங்களை மாற்றி சிறந்த வஸ்திரங்களை உடுத்த கர்த்தர் ஆயத்தமாய் காத்திருக்கிறார். आपके वस्त्रों को आप बदलकर आपको एक अच्छा वस्त्र पहनाने के लिए परमेश्वर तैयार है। அந்த ஆண்டவரை தேடு, उस परमेश्वर को அந்த ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடு. उस परमेश्वर को आप अपने आप पर अर्पण कीजिएगा। நீர் போதும் ஆண்டவரே, परमेश्वर आप हमारे लिए काफी நீர் हैं। எங்களுக்கு போதும். எங்களுக்கு ஆட்சிவனை கொடுத்த ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த போதும். आप हमारे लिए जीवन दिए परमेश्वर, आप हमारे लिए உங்களுடைய काफी கரத்தில் हैं। என்னை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறேன். हम अपने आप को आपके हाथों में अर्पण कर प्रार्थना என்னை நீங்க करते हैं। ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. हमें आप स्वीकार कीजिए राजा। நாம் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना பரலோகத்தின் करेंगे। நல்ல பிதாவே, हमारे स्वर्गीय अच्छे पिता, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை ஆராதனை நேரத்துக்காக इस ஸ்தோத்திரம். आशीर्वादित आराधना के समय के लिए हम धन्यवाद கேட்ட தேவ வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். सुने हुए परमेश्वर के वचन के लिए हम இந்த धन्यवाद காலையில் करते எங்களோடு हैं। நீ பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். इस सुबह के समय पर हमारे साथ किए गए बातों के लिए हम கப்ப धन्यवाद நகமை देते குறித்து हैं। ஒரு முறை ஆண்டவரே அந்த பட்டணத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியம் கொடுத்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். परमेश्वर इस कफरनहूम के बारे में जानकर उसके जांचने के लिए हमें एक मौका दिया। பரலோக उसको வரைக்குமாய் धन्यवाद देते हैं। உயர்த்தப்படக்கூடிய அளவுக்கு அந்த பட்டணத்திலே மேன்மையானதை செய்தீங்கப்பா. वो स्वर्ग तक ऊंचा स्थान देने तक परमेश्वर आपने उस அவருடைய शहर में ऊंचा கீழ்ப்படியாமை, किया। அவருடைய அவிசுவாசம், அவருடைய ஆண்டவரே தேவனோடு நடக்க விருப்பம் இல்லாத ஒரு ஜீவிதம் அவர்களை நரகத்தின் பிள்ளைகளாக மாற்றினது. लेकिन परमेश्वर उनका आज्ञा का न पालन करना और एक अविश्वास और अनेक सारे पापों के बीच में वो एक नरकवासी அந்த बन गए பட்டணம் थे। இல்லாமல் போனதப்பா. आज वो शहर नहीं है परमेश्वर। இந்த காலையில உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி सुबह के समय पर हम अपने आप को अर्पण करते हैं। இம்மைக்காக மாத்திரமே நாங்கள் தேடி வராம सिर्फ केवल इसी चीज के लिए, इसी काम के लिए हम आपको மறுமைக்குரிய பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றுங்க. हम परमेश्वर हम हमेशा आपको நித்திய ढूंढते रहना है। ஜீவனுக்குரிய பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. नित्य जीवन के परमेश्वर இந்த अनंत வசனங்களை जीवन के- கேட்கிற ஒரு உள்ளங்களோடு ஆவியானவர் இடைப்படுங்கப்பா. इस वचन के सुनने वाले हर एक व्यक्ति के साथ आत्मा जी आप बात कीजिएगा। பலவீனமாய் வந்திருக்கலாம், कमजोरी के साथ आए வியாதியோடு கூட होंगे, இருக்கலாம். बीमारी में होंगे, இந்த காலையில அவர்களை சொல்லுங்க.
इस सुबह के समय पर उन्हें என் தேவன் பெரிய காரியங்களை செய். मेरे परमेश्वर बड़ा कार्य की। எல்லா மகிமை கனம் துதி உமக்கே செலுத்தி सारे महिमा आदर स्तुति केवल आप ही को देते இயேசு हैं। கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता। ஆமென். आमीन आमीन जीसस। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு கர்த்தருடைய வருகை மற்றும் இருப்பதாக. आमीन आमीन आमीन। எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். आप सभी को हमारा बधाई है। உங்களுடைய மற்றவர்களுக்கு இதை அறிமுகம் செய்யுங்க. ये दूसरों को भी ये वीडियो को आप शेयर कीजिएगा। அநேகர் அமிதமாய் சப்ஸ்கிரைப் பண்ணல நினைக்கிறேன். अनेक लोगों ने सब्सक्राइब नहीं किया है। ஸ்தோத்திரம். அதுல என்ன கஷ்டம்னு எனக்கு ஒன்றும் விளங்கல. उसमें क्या कष्ट है मैं नहीं जानता हूँ। தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் அது அது கேட்கிறதுக்கு மற்றவர்களுக்கும் அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். अनेक लोग सब्सक्राइब कीजिए, तभी दूसरे लोग सुनने के लिए वो एक उत्साह देगा। அநேகர் அது பார்ப்பது கூட கிடையாது. अनेक लोग उसे देखते भी नहीं हैं। சில நேரங்களில் நினைப்பேன், நான் செய்து கொடுக்கணும்னு கூட நினைப்பேன். कई समय पर ऐसा लगता है क्यों मैं संदेश दूं। ஆனால் இது என்னுடைய கடமை. लेकिन ये मेरा एक कर्तव्य। நீங்க பாக்குறீங்களோ இல்லையா, आप देखते या नहीं देखते, ஆனால் நீங்க பார்க்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. लेकिन आप सभी देखना वही मेरा इच्छा है। ஸ்தோத்திரம். அன்றைய பிள்ளைகளாக நீங்கள் நான் சொல்வதை நீங்க கேட்டு அனுசரிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. நிறைய வியூவர்ஸ் பார்க்கணும். அப்பொழுதுதான் அவ்விதமாய் நம்முடைய செய்தி மற்றவர்களையும் அறிந்து கொள்வதற்கு மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனப்படும். और अनेक लोग इसे समझ लेंगे। मैं जानता हूँ, इसलिए अनेक लोग सब्सक्राइब कीजिए ताकि और अनेक लोग देखेंगे और वो उनको भी उपयोगी होगा। மற்றவர்களுக்கு நீ அறிமுகப்படுத்தின அநேகர் அவ்விதமாய் கேட்பதற்கு, நல்ல செய்திகளை அவர்கள் அவ்விதமாய் கேட்டு உணர்வடைவதற்கு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏற்றதா இருக்கும். और अगर आप आपके रिश्तेदारों को, मित्रों को देंगे तो बांटोगे, तो ये संदेश सुनने में, आराधना में भाग लेने में उन्हें भी एक उपयोग और एक मौका मिलेगा। परमेश्वर आपको आशीर्वाद करेंगे। नामத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். आप सभी को परमेश्वर के नाम से बधाई देता हूँ, परमेश्वर का स्तुति करता हूँ। आमीन आमीन।